வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பிரேம் ஆடியோஸ் நெய்வேலி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற மாடல் ஒரு 5.1 மேனுவல் ஆம்ப்ளிஃபையர். இந்த மாடல் யாருக்காக ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்ருட்டியிலிருந்து வேல்முருகன் அப்படின்ற ஒரு கஸ்டமருக்காக தான் இந்த மாடல் ஆம்ப்ளிஃபையர் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அதாவது கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, இது எனக்கு வந்து ஒன்லி சாங்ஸ் மட்டும்தான் கேட்போம். ஏன்னா அவங்க ஷாப் வச்சுருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா சாங்ஸுக்கான பர்பஸ் மட்டும்தான். அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு FT003 டிகோடர் இல்லைனா HD ரெஷ் பாக்ஸ் டிகோடர் இந்த மாதிரி டிகோடர் செக்ஷன்லாம் எனக்கு எதுவுமே வேணாம். எனக்கு வந்து ஜஸ்ட் பாட்டு மட்டும் தான் கேட்போம். அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ஆம்ப்ளிஃபையர் வேணும் அப்படின்னு சொல்லி தான் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டு ஆக்லைட் பேனல் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு வியூ டிஸ்பிளே கொடுத்துருக்கோம். எல்லா சேனலுக்கான இண்டிவிஜுவல்ஸ் கண்ட்ரோல் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மோடு செலெக்ஷனுக்கு 3-வே செலக்டரு, நெக்ஸ்ட் ஒரு 5.1 2.1 மாற்றுறதுக்கான ஒரு செலக்டர் சுவிட்சு. இவ்வளோ தாங்க இந்த ஆம்ப்ளிஃபையரோட ஃப்ரண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இன்டீரியரில் எல்லாமே வந்து டிரான்சிஸ்டர் பேஸ்டு ஆம்ப்ளிஃபையர் தான். அதாவது சப்வூஃபருக்கும் சரி 5 சேனல் ஆடியோக்கும் சரி தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் வந்து பயன்படுத்தியிருக்கோம். ட்ரான்ஸ்ஃபார்மரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவியான ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். டோட்டலாக அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இந்த ஆம்ப்ளிஃபையரில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்கோம், நெக்ஸ்ட் இதோட ஒயரிங்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா குவாலிட்டியான காம்பனன்ட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியரில் 30 வோல்ட் 10 ஆம்பியர் பியூர் HD ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னாக்கா பயன்படுத்தியிருக்கோம். ரெக்டிஃபையர் செக்ஷனில் 3510 மெட்டல் டயோடும் 50 வோல்ட் 10,000 MFTயில் 2 கெப்பாசிட்டர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்கோம். இதில் யூஸ் பண்ண ஐசிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் ஐசி தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். 5 சேனல் ஆடியோக்காக 10 டிரான்சிஸ்டரில் வெஸ்டர்ன் பிராண்டோடைய ஆடியோ போர்டு வந்து பயன்படுத்தியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்காக 4 டிரான்சிஸ்டர் MK பிராண்டோடைய பிரிட்ஜ்டு மோனோ போர்டு வந்து பயன்படுத்தியிருக்கோம். நல்ல ஒரு பவரான ஒரு ஆடியோ பேஸு. நெக்ஸ்ட் ஆடியோவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளாரிட்டியான ஒரு ஆடியோ பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த போர்டில் கிடைக்கும். நெக்ஸ்ட் இதில் யூஸ் பண்ண ப்ரோலாஜிக் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா கிறிஸ்டல் பிராண்டோடைய NC 5.1 ப்ரோலாஜிக் போர்டு தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். நல்ல ஒரு அருமையான ஒரு ப்ரோலாஜிக் போர்டு. இதில் யூஸ் பண்ண ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா 6 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டல் பிராண்டோடைய 6 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு 5 வோல்ட் பக் கன்வெர்ட்டர். இது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு USB-க்காக 5 வோல்ட் சப்ளை கொடுக்கறதுக்காக வந்து பயன்படுத்தியிருக்கோம். யூஸ் பண்ண காம்பனன்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான காம்பனன்ட்ஸ் தான். ஒயரிங்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்கோம். சூப்பராக அருமையான ஒரு ஒயரிங்கு. வாங்க இந்த ஆம்போடைய ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம்.
ஆம்ப்ளிஃபையரோட பேக் சைடு யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கான சாக்கெட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஒரு ஃபியூஸ் ஹோல்டரு, நெக்ஸ்ட்டு ஏர் இன்லெட்டுக்கான ஒரு கூலர் ஃபேனு, நெக்ஸ்ட்டு சப்வூஃபர் கனெக்ஷனுக்காக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பனானா சாக்கெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். 2 ஆர் செக்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஒரு செக்ஷன் பார்த்தீங்கன்னா 5.1 இன்புட்டுக்காகவும், இன்னொரு செக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சிலரி இன்புட் கொடுக்கறதுக்காகவும் பார்த்தீங்கன்னா 2 ஆர் செக்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இவ்வளோ தாங்க இந்த மாடல் ஆம்ப்ளிஃபையரோட பேக் சைடு யூனிட். இன்றைக்கி இன்னொரு ஆம்ப்ளிஃபையருமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு டிராக்டருக்கான 2.1 மேனுவல் ஆம்ப்ளிஃபையர். அதாவது இதில் கன்வெர்ட்டர், அதாவது 12 to 24 வோல்ட் ஹெச்டி கன்வெர்ட்டர் பயன்படுத்தி ஒரு 2.1 டிராக்டருக்காக வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோக்காக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம STKல 4392 ஐசி வந்து பயன்படுத்தியிருக்கோம். நெக்ஸ்ட்டு சப்வூஃபருக்காக பார்த்தீங்கன்னா 4 டிரான்சிஸ்டரில் MK பிராண்டோடைய பிரிட்ஜ்டு மோனோ போர்டு வந்து கொடுத்துருக்கோம். நல்லா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பேஸ், அதாவது 12 இன்ச் வரைக்குமே நம்ம லோட் பண்ணி சூப்பரான ஒரு பேஸில் வந்து கேட்க முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல ஒரு பவரான, அதாவது எஸ்டி கன்வெர்ட்டர் வந்து பயன்படுத்தியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இன்னும் பேஸை வந்து பூஸ்டப் பண்ணணும் அப்படின்றதுக்காக அடிஷ்னலாக இன்னும் 2 கெப்பாசிட்டருமே நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதில் யூஸ் பண்ண 2.1 ப்ரீ போர்டு பார்த்தீங்கன்னா பரமேஷ் பிராண்டோடைய 2.1 ஃபுல் போர்டு தான் வந்து பயன்படுத்தியிருக்கோம். லெஃப்ட் ரைட் ஆடியோவும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு கிளாரிட்டி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில்னஸுமே நம்ம ட்ரிபிளுமே நல்லா கிடைக்கும் இந்த போர்டில். அதே மாதிரி சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கெயினுமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்வன்சியுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரீக்வன்சியும் நல்லா சாஃப்டான ஃப்ரீக்வன்சியில் வச்சாலே போதும். நமக்கு பேஸை பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு லாங் பேஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு அருமையான பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த ப்ரீ போர்ட் செக்ஷன்லேருந்து கிடைக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த மாடல் ஆம்ப்ளிஃபையரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 4500 ரூபாய்க்கு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படுற நண்பர்கள் என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாடலில் உங்களோட வீடுகள்லையும் நல்ல ஒரு தரமான 5.1 மேனுவல் ஆம்ப்ளிஃபையர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக என்னோடய நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் எந்த மாடல் என்ன கைண்ட் ஆஃப் ஆம்ப்ளிஃபையர்ஸ் வேணும்னாலும் என்னோடய நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாடல் இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த 5.1 மேனுவல் ஆம்ப்ளிஃபையரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,800 ரூபாய்க்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் நமக்கு இந்த டால்பி டிடிஎஸ் போர்டெலாம் ஆட் பண்ணுற மாதிரி இருந்ததுனாக்கா நமக்கு ஒரு 14,200 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கிட்ட வரும். 14,200லேருந்து ஒரு 14,500 இந்த ரேஞ்சுக்கிட்ட வரும். ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டிடிஎஸ், அதாவது டால்பி டிடிஎஸ் டிகோடர் வந்து கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது. அதனால் நமக்கு ஒரு 400 ரூபாயிலேருந்து ஒரு 450 ரூபா இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் வேரியேஷன் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாடலில் நமக்கு FT003 ஆட் பண்ணி நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 14,200லேருந்து ஒரு 14,500 வரைக்குமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நீங்கள் ஆர்டர் கொடுக்குற கஸ்டமர்ஸ்க்கு நல்ல குவாலிட்டியான காம்பனன்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு அதுக்கான ஒயரிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணி நம்ம ஒரு அருமையான ஒரு ப்ராசஸ் தான். அதாவது பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான காம்பனன்ட்ஸும் இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நீட்னஸான ஒயரிங்கோடு தான் நம்ம ஆம்ப்ளிஃபையரை ரெடி பண்ணி கஸ்டமர் கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படுற நண்பர்கள் என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. ப்ரைஸ்லேயும் நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியலை பயன்படுத்தியுமே நம்ம ஆம்ப்ளிஃபையர்ஸை ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம புதுசாக போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. இது வரைக்கும் யாரும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.